ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.6ல் ரெண்டாவது சம் தான் பார்க்க போகிறோம். ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, ஏபி பி, அடுத்து பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க 2 3, அடுத்து சிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க PQRS எனில் n ஆஃப் ஏ யூனியன் பி, அதாவது ஏ சேர்ப்பு சி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிராஸ் பி ஆனது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிச்சிருவோம். ஏங்கிற கணத்தையும் சிங்கிற கணத்தையும் சேர்த்து எழுதணும். ஏபி பி கியூ ஆர் எஸ். இது வந்து ஏ சேர்ப்பு சி வந்து எப்படி எடுத்துக்கிற போகிறோம்னா எஃப்னு சொல்லி எடுத்துக்கிற போகிறோம். எஃப்ங்கிற கணமாக எடுத்துக்கிற போகிறோம். எஃப் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் சொல்லி எடுத்துக்கிற போகிறோம். அப்படின்னா இது வந்து எப்படி மாறும்னா என் ஆஃப் எஃப் கிராஸ் பின்னு சொல்லி மாறும். ஏ சேர்ப்பு சி பதில் எஃப்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதுதான் கண்டுபிடிக்கணும். அதாவது என் ஆஃப் எஃப் கிராஸ் பி எப்படி எழுதிக்கலாம்னா என் ஆஃப் எஃப் கிராஸ் என் ஆஃப் பின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்போ என் ஆஃப் எஃப் என்ன இருக்குது இங்கே கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எத்தனை உறுப்பு இருக்குன்னு சொல்லி என்னணும் 1 2 3 4 5 6 6 இருக்குது. அடுத்து என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். பியில் எத்தனை இருக்குது 1 2, இங்கே 2 எழுதிக்கணும். என் ஆஃப் எஃப் என்ன 6 இன்ட்டு என் ஆஃப் பி என்ன 2, ரெண்டையும் பெருக்கணும்னா 12. இதுதான் ஆன்சர்.